தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு நாளுக்கு நாள் விரிவாகிட்டே வருது. இப்ப அடுத்தபடியா சுகாதார பராமரிப்புல இருந்து சாலை பாதுகாப்பு வரைக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த இருக்காங்க. அப்படி ஏஐ என்னெல்லாம் பண்ண போகுது, இதனால என்ன பயன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பத்திலாம் இன்னைக்கு நியூஸ் டீப் டைவ் தொகுப்புல நாம பார்க்க இருக்கிறோம். டெல்லியில இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026, அதாவது ஏஐ உச்சி மாநாடு நடக்குது. சர்வதேச நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றாங்க. அதன்படி பார்க்குறப்ப 18/2/2026 அன்னைக்கு நடந்த ஏஐ உச்சி மாநாட்டில் தெற்காசிய நாடுகளில் ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களுடைய அன்றாட வாழ்வில் எப்படி விரிவடைய போகுது அப்படிங்கிறத பற்றி விவரிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா சுகாதாரம் தொடங்கி சாலை பாதுகாப்பு வரைக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படி பயன்படுது, எப்படி விரிவடைய போகுதுன்னு விளக்கியிருக்காங்க. முதல்ல நம்ம சுகாதாரத்துறையில ஏஐனுடைய பங்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சுகாதாரம் அப்புறம் குடும்ப நல அமைச்சகம் ஆயுஷ்மான் பாரதத்தினுடைய காப்பீட்டு பிரிவுக்காக ஏஐ எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத விளக்கியிருந்தாங்க. ஆயுஷ்மான் பாரதத்தினுடைய காப்பீட்டு பிரிவில் ஏற்படக்கூடிய மோசடிகளை பார்வையிடவோ கண்காணிக்கவோ அமைக்கப்பட்டது தான் ஒரு சிறப்பு பிரிவு. அது NAFU, நேஷனல் ஆன்டி ஃப்ராட் யூனிட், அதாவது தேசிய மோசடி எதிர்ப்பு பிரிவு. இந்த பிரிவு என்ன பண்ணும் அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், அதாவது பொது சுகாதார காப்பீட்டு திட்டத்துக்குள்ள நடக்கிற மோசடி அப்புறம் துஷ்பிரயோகத்தை தடுக்கவும் கண்டறியவும் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு பிரிவு. இந்த பிரிவுல தான் இப்ப ஏஐயின் பயன்பாட்டை விரிவுபடுத்த போறாங்க. அதனால நமக்கு என்ன நலன் அப்படின்னு கேட்டா, காப்பீடு கேட்கிற நோயாளி அடையாளங்களை தவறா பயன்படுத்துறது, துஷ்பிரயோகம் செய்யறது, வேணும்னே மோசடி செய்யற எந்த தரவுகளா இருந்தாலும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் அதை அடையாளம் காட்டிடுமா. அதே மாதிரி காப்பீடு தொகை அளிக்கிறதுக்கான தாமதங்களை குறைச்சு உரிய நேரத்துல காப்பீடு தொகை கிடைக்கவும், தொலைந்து போன ஆவணங்களோ இல்ல தெளிவில்லாத அறிக்கைகளோ தவறான நோயாளியினுடைய தகவல்கள் எல்லாத்தையும் இது அடையாளம் காட்டிடுமா. ஏன் இந்த தொழில்நுட்பம் கொண்டு வரப்படுது அப்படின்னா, 2026 ஆண்டு நிலவரப்படி பார்த்தா ரூபாய் 650 கோடி மதிப்பிருக்கக்கூடிய பொது பணம் தவறா பயன்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நோயாளி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதிலிருந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின்படி நோயாளிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை என்ன, மருத்துவமனையில தேவைக்காகத்தான் அந்த நோயாளி அனுமதிக்கப்பட்டாரா, இல்ல வேணும்னே அந்த நோயாளி மருத்துவமனையில இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்க வச்சாங்களா, இது எல்லாமே தேசிய சுகாதார ஆணையத்தால பெறப்பட்ட கோரிக்கைகள் கிளவுடோட உட்கட்டமைப்புல சேமிச்சு வைக்குது. இதன் மூலமா காப்பீடு தொகை கேட்கிற பட்சத்துல மருத்துவமனை தரப்புல இருந்து ஏதாவது மோசடி செய்யப்பட்டுச்சா, இல்ல காப்பீடு நிறுவனங்கள் காப்பீடு தொகையை வழங்க சாக்கு போக்கு சொல்லி வழங்க மறுக்கிறாங்களான்னு ஏஐ தொழில்நுட்பம் மூலமா எல்லாமே கண்டறிய முடியும்னு சொல்லப்படுது. அதே போல ஆட்டோ அட்ஜுடிகேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் மூலமா காப்பீடு தொகைக்கு அப்ளை பண்றவங்களுடைய கோரிக்கையை ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் செய்ய முடியும். இதனால என்ன ஆகும்னா, காப்பீடு தொகைக்காக காத்திருக்கக்கூடிய நேரம் குறையும், நோயாளிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததா HIMS, ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் காட்சிப்படுத்தி இருந்தாங்க இந்த உச்சி மாநாட்டில். இதுல ஏஐனுடைய பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம மருத்துவமனைக்கு போனா டாக்டர் நம்மளை பரிசோதனை செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்து சீட்ல மருந்தை எழுதி தருவாங்க இல்லையா. இனி அப்படியெல்லாம் இல்லாம மருத்துவர்கள் சொல்ல சொல்ல அவர்களுடைய குரல் பதிவு மூலமா மருந்து சீட்டை டிஜிட்டல் மருந்து சீட்டா இனி மருத்துவர்களால வழங்க முடியும். அடுத்து ஏஐ உச்சி மாநாட்டில் மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா 2 புதிய முயற்சிகளையும் வெளியிட்டிருந்தார். ஒன்று சாஹி, இந்தியாவில் சுகாதார பராமரிப்புக்கான ஏஐக்கான உத்தி. இன்னொன்று போத், சுகாதார ஏஐக்கான தரப்படுத்துதல் திறந்த தரவு தளம். இது சாகியோட பயன்பாடு என்னன்னா, தொழில்நுட்பம் சுகாதார பராமரிப்புல வெளிப்படையானதாகவும் பொறுப்புணர்வோடவும் மக்களை மையமா கொண்டதாகவும் இருக்கிறத உறுதி செய்கிறதுக்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பா இது பயன்படும். அடுத்து போத், ஏஐ கருவிகள் தகவல்களை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை தரப்படுத்தவும் சரிபார்க்கவும் ஒரு நன்கு கட்டமைக்கப்பட்ட தளத்தை உருவாக்க உதவும்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு ஸ்டால் சொன்னா அது
EKA.care echa.care அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டிஜிட்டல் சுகாதார தளம். இந்த தளம் மூலமா என்ன பண்ண முடியும்னா, நீங்க ஒருவேளை நீண்ட நாளா ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுத்துட்டு வரீங்க. ஆனா என்ன மாதிரியான சிகிச்சை எடுத்தீங்க, என்ன மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலனா, அந்த ரெக்கார்ட்ஸை எல்லாத்தையும் இந்த இணையதளம் மூலமா நம்மளால சேர்த்து வச்சுக்க முடியும். கடைசியா என்ன மாத்திரை சாப்பிட்டோன்னு வரைக்கும் இதுல சேர்த்து வச்சுக்கலாமா. அதே மாதிரி மருத்துவர்களுக்காக எக்கார்ட் டாக் மற்றும் எக்காஸ்கிரைப் இந்த மாதிரியான AI கருவிகளோட உதவியோட குறிப்பிட்ட நோயாளிக்கு என்ன சிகிச்சை அந்த மருத்துவர் கொடுத்தாங்க, அதாவது லாஸ்டா கொடுத்த ஊசியிலிருந்து மருந்து வரைக்கும் டேட்டாவை, ஒரு நோயாளியினுடைய டேட்டாவை மருத்துவர்களால சேமிச்சு வச்சுக்க முடியும். இதே மாதிரி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMRன்னு சொல்லக்கூடியது விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவறதுக்கு முன்னாடி ஜுனோட்டிக் வெடிப்புகளை கணிக்கக்கூடிய AI அடிப்படையிலான மரபணு கண்காணிப்பு கருவிகளையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. காச நோய்க்கு AI-ஆல இயக்கப்பட்ட எக்ஸ்ரே மிஷின் எளிமையா என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கவும் உதவுதுனோ, அதனால குழப்பமான சிகிச்சை முடிவுகள் 27% வரைக்கும் குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சுகாதார பராமரிப்புல AI ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொழில்நுட்பம் இந்தியாவினுடைய சுகாதார பாதுகாப்பு நிலப்பரப்பை மாற்றி அமைச்சு உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை நோக்கிய முன்னேற்றத்தை விரிவுபடுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா செயற்கை நுண்ணறிவால மட்டுமே சுகாதார பராமரிப்பை மாற்ற முடியாது. வலுவான தரவு நிர்வாகம், தடையற்ற தரவை கையாளுறது, வலுவான மருத்துவ ஒருங்கிணைப்பு, இது எல்லாமே தேவை அப்படின்னும் சில வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்தியாவில் ஏற்கனவே மருத்துவர்களினுடைய பற்றாக்குறை, அதுவும் குறிப்பா கிராமப்புறங்கள்ல ஒரு பெரிய சுகாதார சவாலாவே இது பார்க்கப்படுது. இந்தியாவில் ஒவ்வொரு 10,189 பேருக்கு ஒரு அரசு மருத்துவர் மட்டும்தான் இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல நிபுணர் மருத்துவர்களுடைய பற்றாக்குறை 80%க்கும் அதிகமா இருக்கு. அதிக மருத்துவ கல்லூரிகள் இருந்தாலும் கிராமப்புறங்கள்ல சேவை செய்ய மருத்துவர்கள் தயக்கம் காட்டுறாங்கன்னோ, குறைஞ்ச அரசு மருத்துவ செலவு, அப்புறம் வெளிநாடுகளுக்கு போகணுன்ற ஆர்வம், இதெல்லாமே ஒரு காரணமா பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த AI தொழில்நுட்பங்களை நேரத்தை குறைச்சு நோயாளிகளுக்கு உரிய நேரத்துல தகுந்த சிகிச்சை வழங்க இது ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால தான் AI இந்த மருத்துவத்துறையில முக்கியமானது அப்படின்னு நம்புறாங்க. அடுத்த கல்வியில AI சுகாதார பராமரிப்பு மாதிரியே இந்தியாவும் AI மூலம் கல்வித்துறையை நவீனமயமாக்க அரசு முயற்சிகளை செஞ்சுட்டு வராங்க. அதன்படி பார்த்தா போதான் AI நிறுவனம் போன வாரம் கல்விக்கான AI-னுடைய சிறப்பு மையத்தை தொடங்கி இருக்காங்க. இது பாரத் எடு AI அப்படிங்கிற டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை உருவாக்குது. இந்த கட்டமைப்பினால என்ன பயன்னா, இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளுக்கான AI திறன்களை உருவாக்குறது மூலமா பாடங்களுடைய தொகுப்புகளை மாணவர்களுக்கு விளக்கவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஏற்ற வகையில இந்த நிறுவனம் ஆராய்ச்சியை பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறமா மாநில அரசாங்கங்களோட சேர்ந்து பள்ளிகள் அப்புறம் பிற நிறுவனங்கள்ல இந்த AI கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்த இருக்கு. கல்வியில செயற்கை நுண்ணறிவை இணைக்கிறது நாட்டை உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்தும்னு சொல்லியிருக்காரு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். கல்வியில செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் செயற்கை நுண்ணறிவில் கல்வி, இது எல்லாமே ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. மாணவர்களும் இளம் தொழில் வல்லுநர்களும் AI பயன்படுத்தி கல்வி கத்துக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ அதிகாரம் அளிக்கவும் புதிய முயற்சிகளை உருவாக்கணும்னோ, அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள், தொடக்க நிறுவனங்கள், அப்புறம் பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையை உருவாக்கணும்னோ, இளைஞர்களால் இயக்கப்படக்கூடிய இந்தியா வரும் நாட்கள்ல செயற்கை நுண்ணறிவு தலைமையிலான உலகளாவிய அறிவு மையமா உருவெடுக்கும்னோ அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதே நேரம் இப்படி AI பயன்பாடு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துலயும் வந்துடுச்சுன்னா, இங்க இனிவரும் காலங்கள ஆசிரியர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வியோ முன்வைக்கப்படுது. அடுத்ததா சாலை பாதுகாப்புல AI-னுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். புனேவை தளமா கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்டெல்லர்வியூ சாலை பாதுகாப்புக்கான ஒரு AI கருவியை உருவாக்கியிருக்கு. அதோட கண்டுபிடிப்போ AI உச்சி மாநாட்டில் பிரதமரினுடைய கவனத்தை ஈர்த்திருந்துச்சு. ஸ்டெல்லர்வியூ தொழில்நுட்பத்துல பிளக் அண்ட் பிளே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இது விதிகளை மீற வாகனங்கள், நம்பர் பிளேட்டு, வாகனம் போற வேகம், கார் ஓட்டுநர் சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா, இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிஞ்சிருக்காங்களான்னு இந்த மாதிரியான விதி மீறல்களை கண்டறிய முடியும். அதுதான் CCTV கேமராக்கள் இருக்கே அப்படின்னு கேட்டா, CCTV கேமராக்களை விட இது துல்லியமா கணிக்க முடியும். ஒரு வாகனம் 230 கிலோமீட்டர் வேகத்துல போனா கூட இதால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த ஸ்டெல்லர் வியூனுடைய பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்த்தா அதானி, ஐஆர்பி, அப்புறம் அசோகா பில்கான் உள்ளிட்ட நெடுஞ்சாலை மேம்பாட்டாளர்களுக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் திட்டங்களை பணிபுரிபவர்களுக்கும் இது பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவினுடைய இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிகள் சர்வதேச நாடுகள் வியர்ந்து பார்த்தாலோ மாத சம்பளம் வாங்கக்கூடிய சாதாரண மனிதர்களுடைய பயம் எல்லாம் ஒருவேளை வேலை வாய்ப்பு பறிச்சிடுமோ அப்படிங்கிறது தான். அதனால தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதர்களுடைய ஆற்றலை பறிச்சிடக்கூடாது. அவங்களுடைய வேலையினுடைய உறுதித்தன்மையை அரசும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சக மனிதர்களுடைய கோரிக்கை.